ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உலகப் புகழ் நிறைக்கட்டும் என்று பிரார்த்தித்த கூரநாராயணஜீயர் சுவாமிகள் இன்றைய தினம் அந்த பிரார்த்தனையானது எங்கும் தங்கு தடையின்றி கிடைக்கட்டும் என்று சொல்கிறார். அந்த புகழானது உங்களுக்கு தங்கு தடையின்றி இடையூறு இல்லாத புகழாகவும் இடையூறு இல்லாத நல் பேராகவும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சக்கரத்தாழ்வாரிடம் பிரார்த்திக்கிறாராம். இந்த பிரார்த்தனை என்பது எல்லாம் அவருடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலமாகவும் சனாதனமாகவும் இருப்பது என்பதுதான் யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்பதுதான் நம்முடைய தர்மமாக இருப்பதனால இங்கே எனக்கு கிடைத்ததான சுதர்சன பகவானுடைய திருவருள் ஜீவகோட்டிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கட்டும், அதில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கட்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பாணோ கிருத்வா ஹவாக்ரே பிரதிபட விஜயோபார்ஜிதம் வீரலக்ஷ்மீம் ஆனீதாயாஸ்ததோத்யாஸ்வசவிதரமுதோத்வோஷிணோ பூருஷேண பிராசாதம் வாசஹேதோர்விரச்சிதமருணைः ரஸ்மிபிः சூச்சயந்தீம் நாபிர்வோ நிர்மிமீதாம் ரதச்சரணபதேர் நிர்விருத்திம் நிர்விகாதாம். வீரலட்சுமியினுடைய பரிபூர்ணமான லக்ஷ்மி கட்டாட்சமானது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்க வேண்டும். அந்த வெற்றியானது தங்கு தடையின்றி எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது சத்காரியமாக இருக்க வேண்டும். அந்த சத்காரியத்திற்கு யாதொரு இடைஞ்சலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் நல்லவிதமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். அதைத்தான் இந்த பாணோ கிருத்வாஹவாக்ரே எம்பெருமானுடைய கைகளில் தாங்கியிருக்கக்கூடிய சுதர்சன பகவானே, நீர்தான் இதை எங்களுக்கெல்லாம் அருள வேண்டும் என்று வீரலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சத்தை நீர்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று சுதர்சன பகவானிடம் பிரார்த்திக்கிறார். சுதர்சன பகவானும் உடனே அவருக்கு வேண்டியதான சகல சௌபாகியங்களையும் இந்த தோத்திரத்தை பலந்தரும் துதிகளை யார் ஒருவர் கேட்கிறார்களோ நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று தன்னுடைய திருவாக்கினாலேயே மலர்ந்தருள்கிறார் என்று சொல்கிறாருங்க. அப்போது இவ்வளவு சுலபமாக நம்முடன் பேசக்கூடிய சுவாமி யார் என்று கேட்டால் சுதர்சன பகவான் தான். அந்த தோத்திரமானது இங்கே பாணோ கிருத்வா ஹவாக்ரே பிரதிபட விஜயோபார்ஜிதம் வீரலக்ஷ்மீம் ஆனீதாயாஸ்ததோஸ்யாஸ்வசவிதமசுரத்வேஷிணா பூருஷேண பிராசாதம் வாசஹேதோர்விரச்சிதமருணைரஸ்மிபிः சூச்சயந்தி நாபிர்வோ நிர்மிமீதாம் ரதச்சரணபதேஹ நிர்விருத்திம் நிர்விகாதாம். ரதத்தினுடைய முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய சக்கரம், அந்த சக்கராயுதத்தையே எம்பெருமான் தாங்கியிருக்கிறான். அந்த சக்கராயுத ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் வீரலட்சுமியினுடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சத்தை நமக்கெல்லாம் பெற்றுத்தர வேண்டும். அப்படி பெற்றுத்தரும் பொழுது கூட அதில் யாரொரு இடைஞ்சலும் வராமல் இடையூறும் வராமல் எங்களுக்கு நல்வாழ்வு வாழ்வதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இங்கே அவரை பிரார்த்தித்து அமைகிறாராம். அந்த மாதிரி வேண்டும் பொழுது அவர் நானும் உங்களுடனேயே இருக்கிறேன், இந்த தோத்திரத்தை நீங்கள் பலந்தரும் துதிகளாக அனுதினமும் அனுசந்திப்பீர்களாக என்று எம்பெருமான் தன்னுடைய திருவாக்கினாலேயே சொன்னதனால்தான் இந்த துதிக்கு மிகப்பெரியதான பாக்கியத்தை நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானமாக எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் எழுதினாலோ அல்லது கேட்டாலோ அல்லது சொன்னாலோ சகலவிதமான வாழ்வையும் நல்வாழ்வையும் பெற்று இடையூறு இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும்
அதற்கு இடையூறு வராமல் எம்பெருமான் பார்த்து கொள்வான். நமக்கும் நல்லதே கிடைக்கும் என்பதை நினைத்து கொண்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.